ஹாய் ஆல், நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்னைக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். பெண்கள் பட்டது மாதிரிதான் அடிக்கடி பெண்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. உண்மையாதான் பெண்களை பத்தி வீடியோ ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. பெண்கள் பொதுவாக உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு படபடப்பு வருது, ஒரு கிடினஸ் வருது, மயக்கம் வருதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. என்ன பண்ணுவாங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு போய் படுத்தலாம், அந்த வேலையை முடிச்சுட்டு போய் படுத்தலாம் அப்படிங்கிற அதே ஒரு தாட்லயே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த கிடினஸ் ஏன் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல முதல்ல டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி சத்து பத்தாதனால வரலாம். இன்னொன்னு சுகர் லெவல் குறையறதால வரலாம். இன்னொன்னு பிபி லெவல் நமக்கு குறையும், பிளட் பிரஷர் குறையலாம், அதுலயும் வரலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா காது வலி, உள்ள காதுல வலி இருந்தாலும் அது நமக்கு தலை சுத்தை உண்டு பண்ணும். அந்த பிரெயின்ல போய் அஃபெக்ட் பண்ணி நர்வ் மூலமா நமக்கு தலை சுத்த உண்டு பண்ணலாம். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா வேர்த்துக்கிட்டே படபடன்னு வந்துச்சுனாலும் ஹார்ட் ப்ராப்ளத்தையும் ஒரு முக்கியமான ப்ரிமானிட்டரி சிம்டம்னு சொல்லுவோம். நமக்கு ஏதோ உடம்புல நோய் இருக்குங்கிறத உணர்த்துற ஒரு சிம்டம் தான் அந்த கிடினஸ், படபடப்பு, தலை சுத்து, மயக்கமா வருது அப்படிங்கிற பேசுறதுக்கு இது சொல்றோம். இன்னும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்து வழியில கழுத்துக்கு நரம்பு அழுத்தும் போது தலைக்கு பிளட் சப்ளை குறைஞ்சி இந்த மாதிரி பிளட் சப்ளை குறையும் போது கிடினஸ் அதிகமா வருது. இந்த கிடினஸ் அதிகமா வரும்போது சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாசியேட்டட் ஃபீல் வரும். வாந்தி வந்துச்சுன்னா மைக்ரேன் ஹெட்ஏக்லையும் இந்த வாமிட்டோட சேர்த்து சிலவங்களுக்கு வரும். ஹார்ட் ப்ராப்ளத்தையும் வாமிட்டோட சேர்ந்து கிடினஸ் வரலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல்ல கிடினஸ் வந்தா எங்க இருக்கோமோ அங்கேயே அப்படியே பிளாட்டா பேஷண்ட படுக்க வச்சுட்டு 2 காலையும் அப்ரைட்டா ஃபுல்லு தூக்கிடும். அப்படியே தூக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தலைக்கு அதிக அளவு ரத்த ஓட்டம் கிடைக்கும். தண்ணி முகத்துல உடனே தெளிக்கிறோம். ஏன் தெளிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வேகஸ் ஸ்டிமுலேட் ஆகி அதிக அளவு ரத்த சப்ளை நமக்கு பிரெயினுக்கு கிடைக்கும். இன்னும் ஹார்ட்டோட படபடப்பு தன்மை குறையும். உடனே அவங்களுக்கு ஹைட்ரேஷனா வாட்டரோ அல்லது பாத்தீங்க அப்படின்னா நீங்க கரும்பு சாறு ரொம்ப பெஸ்ட். அதிக அளவு விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, நல்ல அயன் இருக்கு, ஈஸியா சுகர் லெவல்ல கூட்டி விட்டுரும். இன்னொன்னு முக்கியமானது இளநீர். ரொம்ப ஒரு நல்ல சாஃப்டான ட்ரிங்க். அதுல பொட்டாசியம் ஸ்பேரிங் டயபெட்டிக்னு நம்ம சொல்லுவோம். அது உங்களுக்கு அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு, நம்மளுடைய பிபியை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி இதை கொடுத்துட்டு அடுத்தும் இன்னும் அவங்களுக்கு மயக்கம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தகுந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதனால எல்லாருமே இந்த படபடப்பு தலை சுத்துதுன்னு சொன்னா கண்டிப்பா அதை அசால்ட்டா இருந்துறாங்க. கண்டிப்பா அதை அசால்ட்டா விட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்ல கூட கொண்டு போய் விடலாம். கை கால் செயலிழப்பு, அதாவது ஹெமிப்ளிஜான்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷன்ல கூட கொண்டு போய் விடலாம். அதனால கண்டிப்பா இந்த தகுந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும். நன்றி.